இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காரக்குழம்பு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம். இதில் இருக்க அளவெல்லாம் எடுத்து போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. பேனில் நல்லா ஃப்ரை பண்ணி கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, சீரகம், மிளகு, வெந்தயம், கொஞ்சமாக மல்லி இதெல்லாம் போட்டு நல்லா கலர் மாறி வர வரைக்கும் ஸ்மெல்லெல்லாம் போகணும். அந்த பச்சை வாசனைலாம் அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டதும் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து நம்ம குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பூண்டு, காய் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் புளி கொஞ்சம் ஊற வச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் தக்காளி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் காயெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த வறுத்தோல்ல அந்த பவுடர் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ கடாய் ஆன் பண்ணிட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் மக்களே. அதுக்கப்புறம் கடுகு, கொஞ்சமாக சீரகம் போட்டு நல்லா காஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயணும். அப்போ தான் குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காய்ஞ்சி அது பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்துச்சுன்னா எண்ணெய் நல்லா காய்ஞ்சி பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணி வெடிட்டோம். அதில் கொஞ்சமாக பூண்டு போட்டு நல்லா பூண்டு, சின்ன வெங்காயம் ஆட் பண்ணணும். அடுத்து சின்ன வெங்காயம் பூண்டு இப்படி உரிச்சு போட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் மக்களே டேஸ்ட்டு காரக்குழம்புக்கு. இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு காரக்குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நாங்கள் நல்லெண்ணெய் இல்லாததுனால நார்மல் சாப்பாடு செய்கிற எண்ணெய் தான் ஊற்றிருக்கோம். அதுக்கப்புறம் நல்லா ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி பியூரியை அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அந்த தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். பச்சை வாசனை போய் அது ஒரு மாதிரி ஆயில் மேலே தேங்கி வரும். அது வரைக்கும் வதக்கணும்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பச்சை வாசனைலாம் போயிடும். அதுக்கப்புறம் இப்போது காய் ஆட் பண்ணிக்கலாம். முள்ளங்கி, கத்திரிக்காய், கருணக்கிழங்கு இது 3 காய் தான் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம காரக்குழம்பு இது 3 ஆட் பண்ணி செஞ்சால் சூப்பராக இருக்கும். இதில் என்ன சேர்த்துருக்கோன்னா நாங்கள் இந்த டைம் டிஃப்ரெண்ட்டாக கருணக்கிழங்கு சேர்த்து செஞ்சுருக்கோம். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி வரும்னு எங்கள் வீட்டில். இப்போ காய் சும்மா ஆயிலில் கொஞ்சம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் விட்டுட்டு லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ அடுத்து இது பவுட்ரு நாங்கள் வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கிறது மல்லித்தூள், வெறும் மல்லி மட்டும் அரைச்சி வச்சுருக்கிறது அது சேர்த்துக்கலாம் கொஞ்சம். அடுத்து நம்ம இப்போ அரைச்சோம்ல வறுத்து அரைச்சோம்ல அதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச பவுட்ரு இது நம்ம இந்த 2 பவுட்ரையும் சேர்த்து நல்லா கலக்கி எடுத்து வச்சுப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள் நாங்கள் கடையில் தான் வாங்கி சேர்த்துருக்கோம். குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். சும்மா லைட்டாக மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு ஒரு கலக்கிட்டு ஃபுல்லாக மசாலாலாம் எல்லாம் அங்கங்கே பாடுற மாதிரி காயில் ஃபுல்லாக வர மாதிரி வதக்கி விட்டு அடுத்து புளி சேர்த்தணும். புளி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். காய் அந்த மசாலா அதெல்லாம் ஃபுல்லாக அந்த காயில் லைட்டாக புளிப்பு தன்மை இறங்கணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக அது பாருங்கள் காரக்குழம்பு எவ்வளோண்டு ஊற்றிருக்காங்கன்னு. இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்னு எதாவது நினச்சிங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டில் தேங்காய் கூட அரைச்சி ஊற்றிக்கலாம். ஆனால் நாங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றல, அவாய்ட் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இப்போது தண்ணியெலாம் ஊற்றிட்டிங்கன்னா தேவையான அளவுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ அதை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். பவுட்ரு இன்கேஸ் பத்தலை அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த பவுட்ரு நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லை போதும் காரம்லாம் சரியாக போச்சு அப்படின்னா நீங்கள் அதோடு விட்டுருங்க. எங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட் பத்தாததுனால நாங்கள் அந்த பவுட்ரு கொஞ்சம் சேர்த்துட்டோம். இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு குழம்பு. அப்படியே தேன் மாதிரி இருக்குல்ல. இப்போவே பார்க்கவே எனக்கு எச்சி ஊற்றணும்.
செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்கும்னு. அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சாதம் வடித்து அதில் அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.